உங்களுக்கும் சிரித்து போன மார்பகம் இருக்கா? அதாவது உங்க வயசுக்கு ஏற்ற அளவு உங்களோட மார்பக வளர்ச்சி இல்லையா? கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே. இதுதான் மார்பக, அதாவது சிரித்து போன மார்பகத்தை வந்து பெருசாக்கக்கூடிய கிரீமா. அந்த கிரீமை பாருங்க ஐயா எப்படி எடுக்கிறாருன்னு. இப்படிதான் எடுக்கணும். இந்த கிரீமை எடுத்து இதுதான் மார்பகம் வச்சுக்கோங்களேன். இதை இப்படி தடவணும். நல்லா இதில் சுத்துக்க பூரா தடவிடணும். தடவிட்டு அந்த பெருவரில் கொண்டு நீவி விடணும் 2 நிமிஷம். அளவுக்கு கட்டவிரல்ல மசாஜ் பண்ணி கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும். அதுக்காக ஏன்னா 2 நிமிஷம் வலிக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா போதுமானது. அதை அப்படியே விட்டுறணும். அதை ஒரு மணி நேரத்துக்கு உடம்புல அப்படி இருக்கணும். கணேசையா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நெஞ்சோட மார்பகம் ஒட்டி இருக்கு, அந்த அளவுக்கு மார்பகம் சிரித்து போயிருக்கு. ஒரு சிலர் திருமணம் பண்றது கூட யோசிக்கிறாங்க. இதுக்காக ஒரு சிலர் பயந்து இந்த மார்பகத்தை பெருசாகிறதுக்கு ஹார்மோன் ஊசி, சிலிக்கான் இது போல உள்ள நவீன மருத்துவத்தை பயன்படுத்துறாங்க. நீங்க உங்ககிட்ட இயற்கையாவே இதுல சித்த மருத்துவம் செஞ்ச கிரீம் இருக்கு, மாத்திரைகள் இருக்கு. இது எடுக்கும்போது அந்த சிரித்து போன மார்பகம் நார்மல் சைஸ்க்கு அவங்க உடம்புக்கு ஏற்ற அளவுக்கு அது திரும்பவும் இயல்பான நிலைக்கு வளரும்னு சொல்லியிருக்கீங்களே, இது எந்த விதத்துல சாத்தியம்? சித்த மருத்துவத்துல இதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? இருக்குங்க. சித்த மருத்துவத்தில் இதுக்கு ஒரு மருந்தே இருக்கு. மருந்தே தயார் பண்ணியிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, நான் பல மருத்துவம் பார்க்குறேன். இதில் வந்து இதுக்கு சில பேர் நிறைய பேர் கேட்டு வந்தாங்க, இந்த மாதிரி குறையா இருக்குது சார், இதில் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கும் சங்கடமாக இருக்குது, திரும்ப கல்யாணம் பண்ண பொண்ணுக்குமே டைவர்ஸுக்கு போகிற மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வரும்போது நான் ரொம்ப கவனம் செலுத்தி இதை நான் தயார் பண்ண ஆரம்பித்தேன். இதில் என்ன அப்படின்னா, இது வந்து வெளிநாட்டிலாம் சிலிக்கான உள்ளே வைக்கிறாங்க. சிலிக்கானை வச்சு பண்ண அது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். ஆனால் 6 மாதம் 1 வருஷத்தில் புற்றுநோய் வந்துடும். இது வெளிநாட்டில் ரொம்ப பாதிக்கப்பட்டதாக இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் சித்த மருத்துவத்திலேயே இதுக்கு மருந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி இது ஒரு கிரீம். இந்த கிரீம் இருக்குது. மார்பக, அதாவது சிரித்து போன மார்பகத்தை வந்து பெருசாக்கக்கூடிய கிரீமா. அந்த கிரீமை பாருங்க ஐயா எப்படி எடுக்கிறாருன்னு. இப்படிதான் எடுக்கணும். இந்த கிரீமை எடுத்து இதுதான் மார்பகம் வச்சுக்கோங்களேன். இதை இப்படி தடவணும். நல்லா இதில் சுத்துக்க பூரா தடவிடணும். தடவிட்டு அந்த பெருவரில் கொண்டு நீவி விடணும். அந்த காம்பு வரைக்கும் கீழே இருந்து மேலே சைடில் அந்த மாதிரி நீவி விட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கட்டவிரல்ல மசாஜ் பண்ணி கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும். அதுக்காக ஏன்னா 2 நிமிஷம் வலிக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா போதுமானது. அதை அப்படியே விட்டுறணும். அதை ஒரு மணி நேரத்துக்கு உடம்புல அப்படி இருக்கணும். அப்சர்வ் ஆயிரும். அது நல்லா அப்சர்வ் ஆயிருச்சு அப்படின்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து ஒரு கேப்சூல் உள்ள சாப்பிட்றதுக்கு மருந்து தர்றோம். அது என்ன மருந்துங்க ஐயா? காமிங்கய்யா. ஓ, இதுதானா? சிவப்பு நேரத்துல இருக்கு. இது பூரா மூலிகை மருந்து தான். அதனால இந்த மருந்து மாத்திரைய காலையில சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மாத்திரை சாப்பிட்டு பால் சாப்பிடணும். அதே மாதிரி இரவு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மாத்திரை சாப்பிட்டு பால் சாப்பிடணும். ஒரு 15 நாளைக்கு இந்த மாதிரி 2 சாப்பிட்டு வரலாம். அதுக்கப்புறம் 1 சாப்பிட்டா போதுமானது. 15 நாள் தொடர்ந்து 2 சாப்பிடணும். 15 நாளைக்கு பின்னாடி 1 சாப்பிட்டா போதும். ஒரு சில மாதத்திலேயே சரியான வளர்ச்சி தெரியும். ஆமா, அவங்களே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நமக்கு கூட இப்படியா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது தமிழ் மருந்தில் தாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். அலோபதியில் பண்ணுறாங்கன்னா பண்ணலாம், ஆனால் பக்க விளைவுங்கிறது மோசமாக இருக்கும். இது எந்த பக்க விளைவும் பண்ணாது. தமிழ்நாட்டில் வந்து அருமையான வைத்தியம் இருக்கு. இதுக்கு நல்ல மருந்து, இதெல்லாம் அருமையான மருந்து. உங்களுக்கு இதை நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். எப்படியும் ஒரு 1000 பேருக்காக கொடுத்துருப்பேன். இதை அவங்க தான் என்கிட்ட கேட்டு வந்தாங்க. ஒரு கல்யாணமான பொண்ணு டைவர்ஸுக்கு போயிருச்சுங்க. எப்படிங்கய்யா? என்னாச்சு? 2 குழந்தை பிறந்திருக்கு. 2 குழந்தை பிறந்து ஏன் டைவர்ஸ் பண்ணாங்க? அவனுக்கு சிறுசா இருக்கு, மார்பகம் சின்னசா இருக்குண்ணா, சிறுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப
நான் வந்து கடைகள் சப்ளை பண்ணுவேன், பியூட்டி பார்லர் கடைக்கு. ஓ, அழகு நிலையத்துக்கு சப்ளை பண்ணுவீங்க. ஆமா, இந்த மருந்துகளை கொண்டு போய் கொடுப்பீங்க. ஆமா. ஓகே ஓகே. அதுல அந்த அம்மா நான் இப்போ அந்த இதுக்கு வசூலுக்காக போயிருந்தேன். அப்போது அந்த அம்மா வந்திருந்தது, இந்த மாதிரி சொல்லி அழுகுதுங்க அப்படின்னு. எதுக்கு, ஒன்றும் பயப்படாதேம்மா, 2 கேப்சூலு 2 கிரீம் வாங்கிட்டு போ, இதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணு, அப்புறம் சொல்லி ரிசல்ட்டை அப்படின்னு சொன்னோம். 1 மாதம் 1.5 மாதம் இருக்கும். எனக்கு 2-3 தடவை ஃபோன் நம்பர் கேட்டு ஃபோன் பண்ணி நேராக சொல்லணும், சார்கிட்ட நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களாம். என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி டைவர்ஸ் போகிறது நின்றுச்சு, இப்போ அந்த ஆள் சந்தோஷமாக இருக்கு, அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பெருமையாக சொன்னாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா, இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மார்பகம் சிறுத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு திருமணமே வேண்டாம், ஏன்னா மார்பகம் சிறுத்து போயிருக்கு, ஒருவேளை குழந்தை, அதாவது திருமணமான பிறகு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு தேவையான பால்கள் கொடுக்க முடியுமான்னு சந்தேகம் இருக்கு. எனக்கும் அது மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும்னு ஒரு யோசனை இருந்தது. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதாவது கண்டிப்பாக அது நியாயமான கேள்விதான். அது வந்து நீங்கள் சொல்கிறது, அந்த புள்ளை வந்து நான் கல்யாணமாகி குழந்தை பிறந்தா எனக்கு பால் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை விட கல்யாணம் ஆகுமாங்கிறதே கேள்வி. நிறைய பிள்ளைங்க மார்பக வளர்ச்சி இல்லாமல் கல்யாணமே ஆகாமல் இருக்காங்க. அதெல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வயசான ஆள், அதனால் கொஞ்சம் மனசு விட்டு பேசுவாங்க. அதெல்லாம் அந்த காரணம் இருக்குது. ஆனால் இதை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த இந்த நிலவரம்லாம் மாறிடும். பயப்பட வேண்டியதில்லை. உள்ளே சாப்பிட்றதையும் சாப்பிட்டு வெளியே அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 1 மாதம் 2 மாதம் கூண்ணாத்தான் 3 மாதம். ஆனால் பெரும்பாலவருக்கு 1 மாதத்துலேயே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு பழைய நிலையிலிருந்து மாறுதலான நிலையை தெரிஞ்சிடும். அவங்களே ஆர்வமாக அடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. 2 மாதம் கூண்ணாத்தாங்க 3 மாதம், அவ்வளவு, அதுக்கு மேலே வேண்டியதில்லை, தேவைப்படாதுன்றீங்க. தேவைப்படாது. நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும், பக்க விளைவே கிடையாது. அதுதான் இதில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இதை சாப்பிட்டு பலனடை சொல்லுங்க. ஐயா, இன்னொரு கேள்வி, இதை சாப்பிட்றதுனால, அதாவது இந்த மேல்பூச்சி கிருமி பூசத்தினாலயோ இந்த மாத்திரைகளை உள்ள எடுக்கிறதுனாலயோ மக்கள் கேட்கிற ஒரு பெரும்பாலான கேள்வி, இதனால சைடு எஃபெக்ட் வருமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா வராது. நான் அதனால திருப்பி சொல்றேன், இது நாட்டு மருந்து தான், அதனால எந்த பக்க விளைவுமே இதுக்கு வராது அப்படின்னு தைரியமா சொல்றது காரணமே அதான். இது வரைக்கும் யாரும் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை, எது கோளாறு ஆயிடுச்சு அது கோளாறு ஆயிடுச்சுன்னு. ஒரு ரிசல்ட், ஒரு கோளாறு வராது, ரிசல்ட் மட்டும் நல்லா இருக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. என்ன நேர்களே, ஐயா வந்து ஒரு பாரம்பரிய வைத்தியர். உங்களுக்கும் சிறுத்து போன மார்பகம் இருக்கா, அதாவது உங்க வயசுக்கு ஏற்ற அளவு உங்களோட மார்பக வளர்ச்சி இல்லையா, கவலைப்பட வேண்டாம். அந்த சிறுத்து போன மார்பகத்துக்கு சிலிக்கான் போன்ற நவீனமான சிகிச்சைகள் இருந்தாலும் அதை நீங்க தேவைப்படுபவர்கள் கண்டிப்பா உபயோகப்படுத்திக்கோங்க, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இயற்கையான முறையில இது சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐயா சொல்ற ஒரு வழிமுறை என்னன்னா, இயற்கையான முறையில பாரம்பரியமான சித்த மருத்துவ முறையில கிரீம் இருக்கு, இதுக்கான மாத்திரைகள் இருக்கு. நீங்க தொடர்ந்து எடுக்கும் போது நல்ல ஒரு மாறுதல் 1 மாசத்துலயே காண முடியும். திருப்பி ஒரு சில மாசங்கள் எடுக்கும்போது முழுமையான அந்த உங்களுடைய உடம்புக்கு ஏற்ற, அதாவது உங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மார்பக வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்றாரு. நிச்சயமா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணி தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஐயா, அற்புதமான தகவல் மக்களை சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க ஐயா. நன்றியா.